பாஸு 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 என் பேர கேது மாசு என்ன வேலை வெட்டி இல்லை ஆனால் பிஸியான உள்ள ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நடத்துறது எதுக்காக அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பணம் வரணும், சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும், வாழ்க்கையில் வந்து அடுத்த கடத்துக்கு போகணும் இதுக்காக. ஆனால் நம்ம நாசிஸ்ட்டு தலைவரே வேற ரகம். என்ன தலைவர் தலைவி எல்லாம் வேற ரகம். இவங்க பிஸ்னஸ் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், சரியா? அண்ட் ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கீங்க, முக்கியமாக வந்து உங்களுடைய பாஸ் வந்து நாசிஸ்டானா இல்லை ஒரு நல்ல மனுஷங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒருவேளை நாசிஸ்ட் கூட பாஸ் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தைய இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? ம். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். எப் நாசிஸ்ட் பாஸ். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாசிஸ்ட்டு ஒரு உங்களுடைய பாஸ் நாசிஸ்டாக இருக்காரா இல்லையா, உங்கள் மேனேஜரும் உங்களுக்கு மேலே இருக்க ஆட்கள்லாம் முதல்ல நாசிஸ்டாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அடிப்படையான விஷயம் தெரியுமா, இந்த கோல் தான். அப்படியே அந்த கோலில் அந்த ஓரியன்டேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, வந்தவொடனே இந்த வெல்கம் பண்ணி என்ன உனக்கு இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி உங்களோட கையை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே புல்லரிக்கும். ஆஹா, ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டோம்டா, அவ்வளோதான் போலையே. நம்ம வந்து ஃப்ளைட் அளவுக்கு யோசிச்சோம்னா அவர் ராக்கெட் அளவு யோசிக்கிறாரு, நிலாவில் போய் நம்ம விவசாயம் பண்ணிடலாம் போல தெரியுது. ஆஹா, ஐயோ, அவரோட ஸ்பீச்சு, அவங்களோட ஸ்பீச்சு, அந்த மேடத்தோட ஸ்பீச் அப்படி இப்படி அவங்கள கேட்டவுடனே அப்படியே உடம்பு புல்லரிக்கும். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லரிப்புகளெல்லாம் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் என்னாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வர ஆரம்பிப்பீங்க. விச் மீன்ஸ் அந்த கம்பெனி அப்படிங்கிறது நடத்துறது லாப நோக்கத்துக்காக இல்லை. அந்த கம்பெனி அப்படிங்கிற நடத்துறதுங்கிறது அடுத்த கடத்துக்கு போகணுங்கிறதுக்காகவும் இல்லை. அந்த கம்பெனி நடத்துறதுங்கிறது முழுக்க முழுக்க எதுக்காகன்னா தன்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகத்தான் அந்த கம்பெனியே நடத்தப்படுதுங்கிறத அப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த பாஸனுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஒட்டுமொத்தமான ப்ராசஸும் நடக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. விச் மீன்ஸ் நாம் என்ன சொன்னாலும் நம்மளுடைய பேச்சுகளுக்கு எந்த விதமான மதிப்பு இருக்காது. என்ன, அதே மாதிரி எந்த விதமான ஒரு விஷயங்களுமே வந்து அங்கே ரொம்ப ப்ராப்பராக நடக்கிறது மாதிரி வெளியில் தெரியும், ஆனால் எதுவுமே உள்ளே போய் டீப்பாக பார்க்கும்போது ப்ராப்பராக எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க அந்த பாஸனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எப்படி, அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறது எப்படி, அவர்கிட்ட இருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து வாங்குறது எப்படி, அந்த மேடத்துக்கிட்ட இருந்து என்ன, அந்த சார்கிட்ட இருந்து மேடத்துக்கிட்ட இருந்து அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிறத உள்ளே போக போக தான் வந்து நீங்கள் வந்து அந்த ரியாலிட்டி வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணது அப்படிங்கிறது இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காகவும் இல்லை அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் மீன் டு சாட்டிஸ்ஃபை தேர் ஓன் செல்ஃப். தட்ஸ் அ மேட்டர். ஓகே. அந்த செகண்ட் ஒன் இஸ் அ ட்ரையாங்குலேஷன். இது எல்லா பேருமே என்னதான் வந்து ஒரு 150 200 பேர் இல்லை 1000 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள வந்து அந்த ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் உங்களை நேரடியாக வந்து தாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பர்சனை வச்சு உங்களை தாக்குறது, இன்னொரு பர்சனை வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை எப்பயுமே இன்செக்யூரிட்டிலே வச்சிருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அங்கே நீங்கள் அப்படியே பரபரப்பாக அப்படியே எப்பயுமே ஒரு ஷாக்லேயே இருக்கணும். அந்த ஷாக்லேயே உங்களை வச்சிருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பர்சனை கூட்டு வந்து யூ ஆர் ஈஸிலி ரீப்ளேசபிள் அப்படிங்கிற விஷயத்த எப்பயுமே உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியல, உன்னை ஈஸியாக நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது சரிப்படாது. இது எப்பயுமே நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து உங்களுக்குள்ள அந்த பயங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டு ஈஸியாக போயிடுவீங்க, இந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு பயங்கரமாக போராடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைங்கிறது அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அந்த இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்கும். நிம்மதியாக கேன்டீனில் போய் நிம்மதியாக நம்ம ஒரு காஃபி கூட குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டீம் லஞ்ச் கூட்டிகிட்டு போனால் அங்கே கூட போய் நீங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியாது. இந்த இதுலேயே நீங்கள் ப்ரீ ஆக்குப்பைடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரீ ஆக்குப்பைடாக இருப்பீங்க. இந்த வேலைக்கு உள்ளே போனதுக்கும் இந்த வேலையில் இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கும் வேலைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் டைம் இல்லாத ஃப்ரீ டைம்ஸில் உங்களால் ரிலாக்ஸாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியும், உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குறைஞ்சது வந்து வாரத்தில் வந்து இல்லை மாதத்தில் 2 தடவையாவது நீங்கள் வந்து ஒரு ஃபிலிமுக்கு போவீங்க, ஏன்னா பிக்சருக்கு போயிட்டு வர முடியும். பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த வேலைக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் அவுட் ஆஃப் யுவர் ஒர்க் உங்களால் செய்யவே முடியாது. நீங்கள் நினச்சாலும் கூட உங்களால் செய்ய முடியாது.
விச் மீன்ஸ் உங்களை எப்பயுமே அவங்க பிஸியாக வச்சுருப்பாங்க வைக்கலாங்கிறது அப்பாற்பட்டு நீங்கள் உங்களுடைய ஜாப் போயிடுமோங்கிற அந்த ப்ரீ ஆக்குபைடாகவே இருப்பீங்க. நீங்கள் அதில் ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறனால அதில் எப்படி நம்ம வந்து அதை நிலச்சி நிற்கிறதுக்கு அங்கே சர்வை பண்ணுறதுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுமேனு சொல்லிட்டு அதே விஷயங்களை ப்ரீ ஆக்குபைடாகவும் அதே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து எந்த விதமான உங்களை காம் டவுன் பண்ணிக்கிற எந்த ரொட்டீனையும் செய்ய முடியாது. நீங்கள் ட்ராவலை பார்த்தோம், நீங்கள் வந்து அது மூலமாக வேஸ்ட் ஆகிற டயத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. உங்களோட ஃப்யூச்சரை பற்றியான அதீதமான பயங்கள்ங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ப்ரொஜெக்டிங் யூ ஆர் ஈஸிலி ரீப்ளேசபிள். தட்ஸ் அ மேட்டர். ரொம்ப இன்செக்யூரான மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஓகே, வந்து அடுத்து வந்துடுச்சு டிவைட் அண்ட் ரூல். உங்களை ஒட்டுமொத்தமாக நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களா, ட்ரையாங்குலேஷன் ஒன்றும் ஒத்து வரலையா, அப்போ உடனே என்ன பண்ணுறது, ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கொண்டு வர்றது. என்னென்னா உங்களுக்குள்ளேயே வந்து குரூப்பாக வந்து பிரித்து வைக்கிறத என்கரேஜ் பண்ணுவாங்க. மறைமுகமாக அந்த கம்பெனியை அந்த பாஸே வந்து அதை என்கரேஜ் பண்ணுவார். நீ வந்து உன்னுடைய குரூப்னால் இப்படிப்பட்டதுப்பா, உன் குரூப் பரவாயில்ல, உன் குரூப்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நீ வந்து நல்லா பண்ணுற, அந்த குரூப்பிசத்தை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பார்த்து பகைச்சிக்கிட்டு எப்படியுமே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இருக்கணும். நீங்கள் ஒன்று சேர விடக்கூடாது. அந்த ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயமாயிருங்கிறனால யாரையும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள ஒன்று சேர விடாமையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த குரூப்பிசம் பண்ணுறாங்களா 2 பேர், இந்த குரூப்புக்குள்ளே போய் 2-3 கிளை குரூப்பை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் உங்களை வந்து தனிமைப்படுத்துறதில்ல. ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்கள விட தனித்திருப்பீங்க, பக்கத்திலே இருப்பீங்க. ஆனால் உங்களால் அவங்க கூட பேசிக்க முடியாது, ரிலாக்ஸாக எதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் என்பது உருவாகிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே, உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே, உங்களோட ஆஃபீஸில். அந்த குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வந்து அடுத்தவங்களோட குரூப்பை பற்றி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன அந்த மாதிரி தானே ஆகிடும். இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தவங்களோட குரூப்பில் அவங்க இப்படி செஞ்சாங்க, இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு நம்மளுடைய கம்பெனிக்கே எதிராக இருக்குது, ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள், நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு இவர் வந்து திட்டுவார், இல்லை இந்த மேடம் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்துட்டு நாரதர் கலகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி நாசிஸ்டோட கலகம் என்னைக்கு தீமையில் தான் முடியும். ஈஸியாக வந்து போட்டு கொடுத்துட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டையை போடுறத வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வேலை அதுக்கு வர்றோம். அடுத்து அட்வான்டேஜஸ் இன் பர்சனல் ஸ்பேஸ். ரெண்டாவது அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸில் அதீதமாக வந்து கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தா உங்களோட ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு, உங்கள் அக்கா ஃபங்க்ஷனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிப்பாங்க அவங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் நமக்காக வந்திருக்காங்களே, இவங்க இப்படி வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நேமு கூட அவங்களுக்கு தெரியும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸனுடைய நேம் கூட தெரியும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் அஃபையர் வச்சுருந்தீங்கன்னா அஃபையரோட ஆட்களும் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, அதை எப்படி நல்லா நடக்க விடாமல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்கள் கிட்டத்தில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி வந்து எல்லா விதமான விஷயத்துலேயும் ஒரு நெட்வொர்க் வச்சு இதை ஒரு வேலையாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த நார்சிசிஸ்ட் பாஸ். வேலைக்கு வந்தால் வேலையை பாருங்கடா, பிஸ்னஸை பாருங்கடா, மேலே போங்கடான்னா அந்த கதையெல்லாம் இல்லை. இதுதான் அவருங்க ஸ்டைல். அலோவிங் இன்டு தேர் பர்சனல் லைஃப். ஐயோ அப்பா, திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் அந்த ஃபேக்ட்ரியில், அந்த ஆஃபீஸில், அந்த இடங்களில் வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போலவே வந்து இதில் பார்த்துப்பாங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுன்னா உடனே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஈஸியாக என்டர் ஆகிட முடியும். ஈஸியாக அவங்கள வந்து என்டர் பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும், விச் மீன்ஸ் செலக்டிவாக தெரிஞ்சிக்க முடியும். அவரை பற்றி அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. பட் ஃபேமிலியை பற்றி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த மைனஸு, அந்த பிரச்சனைகள், அதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ ஒரு பரிதாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக. ஸோ தட் அவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும், அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், உயிரே போனாலும் இவங்க கூட நம்ம இருக்கணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது நமக்கு தோண ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது செல்ஃப் சென்ட்ரிக்காக ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக. ஆஹா, இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ பெரிய உத்தமமான ஆட்களாக, மகான் மாதிரி இருக்கிறாங்க இவங்க, இல்லை அவங்களோட லைஃப்பில் அவ்வளோ ஈஸியாக நம்ம உள்ளே போய்ட்டு வெளில வந்துட முடியுது
அவ்வளோ வந்து ஓப்பனாக இருக்கிறாங்களே அப்படின்னு தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் இதை கொண்டாட மாட்டாங்களா, மீன்ஸ் ஆஃபீஸில் கொண்டு வர மாட்டாங்களா, தெரிஞ்சுக்க மாட்டாங்களான்னா அஃப்கோர்ஸ் எஸ். அதை பற்றி சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதிகபட்சம் இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு மேலாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப்னுடைய பேரை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், அவங்க பையனுடைய பேரை தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு தான் அது சம்மந்தப்பட்டு விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ப்ராபப்ளி நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்மளுடைய சாதாரண ஆட்களே இருக்கிறாங்கன்னு சொன்னால், மீன்ஸ் நம்ம கூட வேலை பார்க்குற கொலீக்ஸே இருக்காங்கன்னா அவங்கள பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும்? ஓரளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக எக்ஸிபிஷன் போட்டு காட்டுற மாதிரி இவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க பண்ண தவறுகள்லாம் அதில் எதுவுமே இருக்காது. அவர்கள் எல்லாம் பண்ண தவறுகள் இவங்களுக்கு ஏதோ செஞ்ச துரோகத்தை போல் வந்து அவங்க வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐம் பிட்ரேட், லாட் ஆஃப் பிட்ரேல் ஆன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. கீப் சேஞ்சிங் த ரூல்ஸ். அது கிடக்க விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அகைன் அண்ட் அகைன் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரூல்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அந்த ரூல்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போகும்போது வேற ஒரு ரூல்ஸை வேற ஒருத்தவங்ககிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க. அவங்க அந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண, நீங்கள் ஒரு ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அது மூலமாக உங்களுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல் வர, இப்படியே வந்து ஓடிட்டுரும். அண்ட் நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை உங்களால் செய்யவே முடியாது. ஓகே, இதுதான ஃபார்மேட்டு, இப்படி பண்ணால் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வச்சிட முடியும், அதானே. அப்போ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாலும் அந்த ஃபார்மேட் அங்கே இருக்காது, அப்படியே மாற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட அடித்து பேசணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற தப்பு அப்படின்னு, நான் செய்கிற தப்புனா நீ என்கிட்டே முன்னாடியே வந்து சொல்லலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி சொல்கிற ஆட்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அடுத்த ஒரு 3 நாளில் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, ஓஹோ சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நம்மளை மறைமுகமாக இன்சல்ட் பண்ணுறது. இனிமேல் வந்து இந்த மாதிரி நம்மளை குறையே சொல்ல முடியாத, மீன்ஸ் அவங்கள நீங்கள் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. தே ஆர் கீப் ஆன் சேஞ்சிங் தேர் ரூல்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பாலிசி போடுவாங்க, இந்த சைடில் நம்ம போக போகிறோம், இதுதான் மிஷன் அண்ட் விஷன் அப்படி இப்படின்னு காட்டிப்பாங்க. அடுத்து உடனே திடீர்னு ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, புது ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. யூ கேன் see there is a lot of hustles. அப்படியே கேஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கும், இங்கிட்ட வந்து அந்த சைடு இந்த சைடும் என்ன நடக்குதுங்கிறதே ஒரு கண்ட்ராலையும் புரியாது. தட்ஸ் அ மேட்டர். அன்பிரடிக்டபிள் ஹவ் தே ஆர். அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது, உங்களால் இல்லை அவங்களாலே தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க வந்து கோல் ஓரியன்டாகவோ எந்த ஒரு விஷயம் வேணும் அதை போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோல், தன்னை வந்து முன்னாடி நிப்பாட்டிக்கிறதுக்காக, தன்னை எல்லாரும் பார்க்குறதுக்காக, தன்னை ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக காட்டிக்கணுங்கிறதுக்காக, தனக்கான அட்டென்ஷன் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு விஷயங்களை தோண்டி விடுவாங்க. எப்படி அன்பிரடிக்டபிளாக இருப்பாங்கன்னா, நம்மளை ஓகே இப்போ இந்த பாஸை பற்றி நம்ம நல்லது பேசினா ஓரளவுக்கு இதாகிடும் போல் தெரியுது, அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலாம் போல தெரியுது, நம்ம ஒரு ஐடியாவுக்கு வருவோம். அங்கே போய் நம்ம நல்லது பேச ஆரம்பித்தோம்னா, யார் ஒருத்தவங்க தன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ அப்போ புகழ்ந்து பேசக்கூடாது போல தெரியுது, அவர்கிட்ட திட்டி தான் பேசணும் போல தெரியுது. அதை ஒரு கட்டத்தில் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்கள திட்டி பேசுகிறதே அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல அப்படி தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாதும்பாங்க. இதே கதை தான் அன்பிரடிக்டபிள். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை உங்களை செய்ய வைப்பாங்க, அதுக்கப்புறம் அது வந்து அது தவறுங்கிற மாதிரி உங்களுக்கே கொண்டு வருவாங்க. தட்ஸ் அ மேட்டர். பிரேக்கிங் த ஹையரார்ச்சி. இந்த ஹையரார்ச்சியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது இங்கே. வாய்ப்பில்லைண்ணா என்ன முழுக்க எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், இந்த மேனேஜர், இதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க, ஹச்ஆர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னா ஒரு பேருக்காக தான் இருப்பாங்க, நத்திங் எல்ஸ். வெறும் ஒரு பேருக்காக மட்டும்தான் அவர்களை வச்சுருப்பாங்களே தவிர அவங்களுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவங்க முடிவு பண்ணுறது தான் வந்து அங்கே ஒரு இது விஷயமா இருக்கும். சின்ன விஷயத்தை கூட இவங்க முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன விஷயம், அது ஒன்றுமே இருக்காது, அந்த விஷயங்களை கூட இவங்க முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப நார்மலாக வந்து ஒரு காஃபி மிஷின் வைக்கிறதா இல்லை ஒரு டீ மிஷின் வைக்கிறதா, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முடிவு, இந்த ஒரு முடிவை போய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து அப்படியே ரொம்ப ஜனநாயகமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. எல்லா முடிவுகளையும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டு தான் நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. கையெல்லாம் தூக்க வைப்பாங்க. இது உங்களுக்கு வேணுமா? ஆமாம்மா எனக்கு வேணும். இது வேணாமா? வேணாம் எனக்கு. அப்படிலாம் கையெல்லாம் தூக்க வைப்பாங்க மீட்டிங்கில். ஆனால் ஒன்றும் நடக்காது. திஸ் இஸ் த மேட்டர் தே ஆர்.
அன்பிரடிக்டபிள். பிரேக்கிங் த ஹைரார்ச்சி, அதான் அதோட முக்கியமான ஒரு விஷயம். மேனேஜர்கிட்ட நீங்கள் போய் சொன்னால் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நீங்கள் உங்களுடைய சீனியருடைய அதிகாரங்கிறது அவங்களுடைய கையில் இருக்காது, அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த ட்ராப்பில் உங்களை போலவே அவங்களும் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. எத்தான் அவங்க காட்டிப்பாங்க வெளியில், நானும் அவங்களும் ரொம்ப பழக்கம் தெரியுமான்னு காட்டிப்பாங்க இவங்க நடுவில் இருக்கிற இதுக. ஆனால் இதுகளை பொறுத்த வரைக்கும் நார்சிஸ்ட் கூட பெரிய அளவில் பழக்கமும் இருக்காது, அவங்களாம் புரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்கிடையும் நார்சிஸ்ட் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இவங்க எல்லாத்து மேலேயும் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க, நம்புறத போல் வெளியில் காட்டிப்பாங்க. ஆனால் இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. சீனியர்ஸாக என்னை ரொம்ப நம்புகிறாங்க தெரியுமா அப்படின்னு இவங்களை அந்த மாதிரி நம்ப வைப்பாங்க. ஆனால் இவங்களையும் நம்ப மாட்டாங்க, யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. ஸ்பௌஸையே நம்பாத ஒரு ஆள் எப்படி உங்களை நம்ப போகிறாங்க? தட்ஸ் அ மேட்டர். எஸ், சாபோட்டேஜிங் உங்களுடைய ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. உங்களுடைய ப்ராக்ரஸை ஒரு பெரிய பேரிகார்டை போட்டு அப்படியே தடுத்துறது. டோல்கேட்லாம் கிடையாது, ஒரு பெரிய பேரிகார்டு தான் போட்டு அப்படியே தடுத்துறது. இங்கேயே நில்லு, அதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி. உங்களுக்கு உங்கள் மேலே அதீதமாக செல்ஃப் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்துருக்கலாம், இல்லை படிச்சிருந்துருக்கலாம். அங்கெல்லாம் படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே வரக்கூடிய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. அப்படியே ஒரு இடத்துல 2 இடத்துல ஃபீல் பண்ணியிருந்தாலும் அது ஒரு இன்டென்ஷனலாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் அதை ரொம்ப டெம்பரரியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன இடங்களில் தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய பிக்சரில் உங்களால் வேர் இஸ் மீ, என்னோடய ஐடென்டிட்டி இங்கே அது எங்கே போச்சு அப்படிங்கிறத நான் தேடுற அளவுக்கு என்னுடைய செல்ஃப் டவுட்டுங்கிறது பயங்கர இதாக இருக்கும். எனக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். என்னுடைய தூக்கம் அப்படிங்கிறது கெட ஆரம்பிக்கும். ஏன்னா என்னுடைய ப்ராக்ரஸுங்கிறது என்னால் எப்பயுமே இந்த ஒரு வேலையை பண்ணதுனால என்னால் மோட்டிவேட்டாகவே ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க, சூப்பர்னு பாராட்டுவாங்க. ஆனால் ஸ்டேஜில் இல்லை மற்ற இடங்களில் அப்படியே அது ஒரு ஈவிறக்கமே இல்லாமல் அதுக்கான கிரெடிட்டை ஒட்டுமொத்தமாக அவங்க எடுத்துப்பாங்க. ரொம்ப அழகாக அப்படியே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவருடைய எஃபோர்ட்னால தான் இதெல்லாம் நடந்ததுங்கிற மாதிரி அவங்க காட்டிப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராக்ரஸுங்கிறது கொஞ்சம் நம்ம வளர்றது போல் தெரியுது, 4 பேருக்கு மேலே 4 பேர் நம்ம மேலே ஹோப் வைக்க ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எந்த எண்ட்லையும் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க நம்மளை. அதீதமான ப்ரெஷரை, நம்மளால் செய்ய முடியாத ஒர்க்ஸை பயங்கரமாக கொடுத்து நம்மளை எப்பயுமே அதே மாதிரி ஒரு டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்லேயே இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் நம்ம ஹோப்ஃபுல்லாக அந்த ஒரு வேலையை நீட் அண்ட் க்ளீனாக செஞ்சிடவே கூடாது. இதுதான் அவங்களோட இன்டென்ஷனாகவே இருக்கும். ஒரு நார்மல் பிஸ்னஸ் உமேன் என்ன நினைப்பாங்க? ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியே நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடி அவங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங் கொடுத்து அடுத்தடுத்த ஒரு விஷயங்களை நீங்கள் உங்களை முன்னேற்றி கொண்டு வரதானே நினைப்பாங்க பொதுவாக. பட் இவங்க அப்படிலாம் கிடையாது. வெளியில் அப்படியே உங்களை முன்னேற்ற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் கூட எண்ட் ஆஃப் த டே பட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது நீங்கள் முன்னேறவே இல்லைங்கிறது. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் கீழே போய்கிட்டே இருக்கீங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தட்ஸ் அ மேட்டர். ரீசனிங் டிஃபெண்டிங் பேட் ரிசல்ட். இந்த பேட் ரிசல்ட் வருது இல்லை, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயம் செஞ்சால் என்ன ஆகும்? பேட் ரிசல்ட் வராமல் அப்புறம் உங்களுக்கு சொசைட்டி உங்களோட கம்பெனியை தூக்கி வச்சு கொஞ்சாதில்ல, தூக்கி தானே போடும், பேட் ரிசல்ட் தானே வரும். அந்த பேட் ரிசல்ட்டை அழகாக எப்படி ரீசனிங் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் தான். நீங்கள் குரூப்பிசம் பண்ணுறீங்க, இந்த குரூப்பிசத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள்னால தான் இதெல்லாம் இருக்குது. எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. இவர் யார்? நம்மால் இவங்க தான் ஆரம்பிச்சு விட்டதாக இருக்கும் அந்த பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மேலே திருப்புவாங்க. பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்ப்ளாயி பயங்கரமான அன்கண்டிஷனல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 to 6 மந்தில் அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்குது. இனிமேல் 6 மந்த் உழைச்சாலும் கூட அது வராது. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, இந்த 6 மந்த்து ஒரு 3 to 4 மந்த் அன்கண்டிஷனலான ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் கொடுத்து எல்லாத்தையும் பயங்கரமாக ஜோன்னு நல்லா அப்படியே வேறு லெவலில் எல்லாத்தையும் விளையாட விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருப்பீங்க. பெரிய அளவோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு அப்படியே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நார்சிசிஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் கடைசி எங்கே போய் முடிய போகுது? ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேட் ஒர்க் கல்ச்சரில் இருந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதனால ஜாலியாக இருந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கடைசியாக உங்களையும் உங்களுடைய குரூப்பையும் ப்ளேம் பண்ணாமல், அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை ப்ளேம் பண்ணாமல் அவங்க என்றைக்குமே தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. சில நேரம் இந்த மாதிரி வீடியோ நார்சிசிஸ்ட் பாஸ் பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே போய் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மீட்டிங்கில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன், நான் தான் காரணம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய பிஹேவியரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டது போல் தெரியவே தெரியாது. கடைசியில் நம்மளை தான் உட்காந்து டம்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறதெல்லாம் வாழைப்பழம் தான்.
ஆனால் செயலில் தான் வந்து தண்ணியை காட்டிடுறது. தட்ஸ் ஹவ் தே ஆர். வாட் டு டூ? என்ன பண்ணலாம்? டோன்ட் கிராஸ் ஃபயர். சும்மா வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சீதை வந்து ராமருக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ளே நடந்தால, அது அந்த தீ பந்தத்துக்குள்ளே வந்து நடந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் இங்கே நடக்க வேண்டாம். நம்மளை எங்கேயுமே எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயும் ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தப்பான ஆள் கூட இருக்கீங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேரேஜில், ஒரு லவ்வில், என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அதுக்குள்ளே அனுமதிச்சாதான் நீங்கள் ஒரு நல்ல பர்சன் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா அர்த்தம். ஒரு கம்பெனியில், எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த மாதிரி அந்த கம்பெனி உங்களை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால், நான் நல்லவன் தான், நான் பஞ்சுவலாக வரக்கூடிய ஆள் தான், நான் வந்து சரியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான், எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஈவன் வந்து நான் சண்டே கூட என்னுடைய ஒர்க் டைமை விட வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி நான் என்னை ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பஞ்சுவலாக வர்றது அப்படிங்கிறத பொறுத்தவரை கரெக்டு தான். ஆனால் எனக்கு வந்து நான் ஃப்ரீ டயத்தில் கூட நான் பஞ்சுவலாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் அ ஃபேர் கம்பெனி. ஸோ அந்த இடங்களில் என்றைக்குமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணாதீங்க. ப்ரூவ் பண்ணாமல் என்ன பண்ணுறது? அவேர் ஆஃப் யூஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவங்களுடைய மேனிப்புலேஷனுக்கு, அவங்களுடைய பாலிடிக்ஸ், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஒரு நார்மல் பாஸுக்கும் ஒரு நார்சிஸ்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அவங்களால புரிஞ்சிக்க முடியுதுல்ல இப்போ இல்லை? அந்த டிஃப்ரெண்ட் ஒரு நார்மல் பாஸும் ஒரு நார்சிஸ்ட் பாஸுக்கும் என்னென்னா, அந்த டிஃப்ரெண்ட்டை உங்கள் உள்ளேயே ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஒரு நார்மல் பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, இந்த வேலை செய்யாதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த வேலை நான் செய்கிறேன், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் நல்லா ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக எனக்குள்ளே வந்து என்ன ஃபீல் ஆகணும், ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலுங்கிறது எனக்குள்ளே வரணும். அப்படி வரலைன்னு சொன்னால், என்ன வேலைகள் வேணாலும் என்ன செஞ்சாலும் கூட எனக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேதுன்னு சொன்னால், நான் ஃப்ரெண்டப் ஆகிட்டே இருக்கேன், நான் கண்டிப்பாக நான் ஒரு நார்சிஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இல்லை நார்சிஸ்ட் பாஸ் கிட்ட தான் நான் இருக்கேன்னு அர்த்தம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ராபப்ளி அந்த ஜாபை விட்டு தயவு செய்து நீங்கள் வெளில வந்துருங்க. அது எவ்வளவு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நான் எப்படியாவது அந்த ஜாபை விட்டு நான் வெளில வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இது பண்ணுங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டாங்க. உடலைன்னு சொன்னால் லீகல் எஃபெக்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய எம்ப்ளாயினுடைய ரைட்ஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து வகுத்துருக்காங்க. எம்ப்ளாய்க்குன்னு சில ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ரைட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சங்கங்கள், அந்த தொழிலாளர் சங்கங்கள், அந்த மாதிரியான சங்கங்களை நீங்கள் சேரலைனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான செட்டப்லாம் உங்களுடைய ஆஃபீஸில் இல்லைனாலும் பரவாயில்ல, அது சம்மந்தப்பட்ட அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் கூட நீங்கள் போய் பேசுங்க. பேசி சில ரைட்ஸ், நமக்கு என்ன பேசிக் ரைட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரைட்ஸை இவங்க கூட போயெல்லாம் போட்டி போட்டு நீங்களால் வின் பண்ண முடியாது. இவங்க கூட போட்டியெல்லாம் போடாதீங்க. நீங்கள் ஜாபை ரிசைன் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த நேரங்களில் உங்களை ட்ராப்பில் மாட்டி விடுவாங்கல்ல, அந்த ட்ராப்பை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான கான்ஸ்டியூஷன் நமக்காக அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. அது கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்ட்னால் எழுதப்பட்டது இல்லை. நார்சிஸ்ட்டுக்கு எதிராக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு கொடுங்கோன்மைக்கு எதிராக, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எதிராக வந்து எழுதப்பட்டது. எல்லாத்துக்கும் சிவிலியனாக இருக்கிற எல்லாத்துக்குமே, ஈவன் ஒரு நார்மல் சிவிலியன் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது கிடைக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படையில் எழுதப்பட்டதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரி டாமினேட்டிங் ஆட்களுக்கு நம்ம டாமினேட்டடாக போகணும் அப்படின்னு அந்த கான்ஸ்டியூஷனில் ஒன்றும் சொல்லலை. ஸோ கோ ஃபார் இட். அஃப்கோர்ஸ் எஸ், த கம் ஃபார் த கவுன்சிலிங். இந்த மாதிரி நிறைய வந்து ஆட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதுலேருந்து வெளில வர முடியல, என்னால் பயங்கர குழப்பமாக இருக்குது, ஏன்னா அவங்க ஏற்படுத்தின அப்யூஸ் அந்தளவுக்கு இருக்குன்னா, ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் நம்மகிட்ட இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்குது. அண்ட் செகண்ட், இந்த குரூப் தெரப்பி, இந்த மாதிரி ஓரியன்டான விஷயங்கள் இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு 4-5 பேர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அது மூலமாக குரூப் தெரப்பி பண்ணுவோம். உங்களை மாதிரி அஃபெக்ட் ஆன ஒரு 4-5 பேர் அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 5 பேர்த்துக்குரிய குரூப் தெரப்பி இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பெரிய அளவில் நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆன்லைனில் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஈவன் அந்த ஒரு ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணலாம், குரூப் தெரப்பி அட்டன் பண்ணலாம், அண்ட் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் என்கிட்ட 1-to-1 வந்து கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். தேர் இஸ் அ வே. இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வேறு என்ன, போய்ட்டோட்டா. தேங்க்யூ ஸோ மச், ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்